ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மொழி வழியாக எபிரேய மொழியின் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எபிரேய மொழியின் அர்த்தங்களை, எழுத்துக்களின் உள்ள பொருட்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, வேதாகமத்தை படிக்கிற பொழுது அதன் ஆழங்கள் எழுத்துக்களில் பாருங்கள், வார்த்தைகளில் பாருங்கள். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எல் ஷடாய், இல்லையா, ஆபிராம், ஆபிரகாம், மோரியா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் என்பதை மூல மொழியாகிய எபிரேய மொழியிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு கூட இந்த ஈப்ரு வகுப்பில் நாம் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது எபிரேயத்தில் இருக்கிற எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இன்றைக்கு விசேஷமாய் நாம் உயிரெழுத்துக்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க, கவனமாக கற்றுக்கொள்ளுங்க. இதில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த ஈப்ரு கிளாஸில் இருக்கிற எபிசோட்ஸ் 1லேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. எல்லோரும் படிக்கட்டும். தேர்வுகள் இருக்கிறது, கலந்து கொள்ளுங்க, வெற்றி பெறுங்க, சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் வேதாகமத்தை எபிரேய மொழியில் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது எபிரேய எழுத்துக்கள், வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள நீர் உம்முடைய ஞானத்தை கொடுத்துள்ளோம். இன்றைக்கு கூட அருமையான பிரதர் வால்டர் பாண்டியன் ஐயா அவங்க கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க. அவர்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஈப்ரு டீச்சர் பிரதர் வால்டர் பாண்டியன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. நாம் அவரை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நியூ கிரேஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த எபிசோடை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இன்னும் 2 எபிசோடு இருக்குது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கப்படும். ஸோ அதில் நீங்கள் பரீட்சையை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம 21 எழுத்துக்களை நம்ம பார்த்தாச்சு. இந்த இதில் முதல் எழுத்து வந்து ஆலஃப், கடைசி எழுத்து வந்து தாவ். இந்த 2 எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடைசியாக ஒரு எழுத்து பார்க்க வேண்டி இருக்குது. நம்ம இந்த எழுத்துக்கள்லாம் வருஷப்படி நம்ம பார்க்காம 3 குரூப்பாக பிரித்து நம்ம பார்த்தோம். முதல்ல ஒரு 10 எழுத்து பார்த்தோம், அப்புறம் 5 எழுத்து, அப்புறம் ஒரு 6 எழுத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு எழுத்து பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த எழுத்து என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? பாருங்க, இது வந்து காஃப். இந்த காஃப் மேலே இந்த வாவை சரிச்சு வச்சாச்சுன்னா இதுதான் மெம். இது வந்து மெம் சொல்லுவாங்க, மெம். இதை ஓப்பன், இந்த கீழே ஓப்பனாக இருக்கிறதுனால ஓப்பன் மெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்முக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தண்ணீர், வாட்டர். ஆனால் நடைமுறை பேச்சில் நீங்கள் தண்ணீருக்கு மாயும் சொல்லலாம். மாயும், தண்ணீருக்கு என்னது? மாயும். மாயும் அப்படின்னா தண்ணீர்கள். அதோடு கூட இந்த மாயும் கூட நீங்கள் ஷ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தீங்கன்னா ஷமாயும். ஷமாயும் அப்படின்னா பரலோகம். மாயும் அப்படின்னா தண்ணி, அது கூட ஷ சேர்த்துட்டீங்கன்னா, ஷமாயும் சேர்த்தீங்கன்னா அது வந்து பரலோகம். ஸோ மெம் என்கிற எழுத்து அது பாருங்கள், இந்த மெம்முக்கு அர்த்தம் என்னென்னா தண்ணி. இதை நீங்கள் ஏன்ஷியன் ஹீப்ருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெம் எழுதும்போது கடல் அலை மாதிரி எழுதுவாங்க. சித்திர எழுத்துக்களில் பண்டைய காலத்தில் எழுத்து
சித்திர எழுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மெம் வந்து ஒரு கடல் அலை மாதிரி என்று எழுதுவாங்க. இதுக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. இதுக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று வந்து தண்ணி, ஒன்று வந்து தண்ணி, ரெண்டாவது வல்லமை, ரெண்டாவது வல்லமை, மைட்டி, ஓகே, அப்புறம் பிளட், இரத்தம், அப்புறம் டிஸார்டர். இப்படி 4 அர்த்தங்கள் உண்டு. பார்த்துங்க, இந்த மெம் அப்படிங்கிற கடல் அலைக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று தண்ணி, அடுத்த வல்லமை, அடுத்தது இரத்தம், அடுத்தது டிஸார்டர். இப்போ தண்ணீர்னு சொல்லியாச்சுன்னா வேதத்தில் தண்ணீர்கள் யாரை குறிக்குது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாயே, அந்த தண்ணீர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் பாஷைகளும் ஜாதிகளுமான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ தண்ணீர் யாரை குறிக்க அப்படின்னா ஜனங்களை குறிக்கிறது. தண்ணீர் யாரை குறிக்குது? ஜனங்களை, பீப்புள். இப்போ இந்த இதெல்லாம் இது கூட சேர்த்தீங்கன்னு வைங்க, இந்த 3 காரியத்தோடு சேர்த்தீங்கன்னா, இந்த தண்ணீரையும் இந்த மைட்டியும் சேர்த்தீங்கன்னு வைங்க, அதாவது மைட்டி பீப்புள், வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள ஜனங்கள். பிளட்டோட சேர்த்தீங்கன்னா இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். அதே மாதிரி இந்த பீப்புள் அந்த டிஸார்டர் கூட சேர்த்தீங்கன்னா டிஸார்டர் பீப்புள். ஸோ ஒரு நெகட்டிவ் மீனிங்கும் வரும், ஒரு பாசிட்டிவ் மீனிங்கும் வரும். பாசிட்டிவ் மீனிங்ல என்ன? பொதுவாக மெம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தண்ணீர்கள். தண்ணீர்கள் யாரை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. அதை நீங்க மைட்டியோடு வல்லமையோடு நீங்க கலந்தீங்க அப்படின்னா அது வல்லமையுள்ள ஜனங்கள். இரத்தத்தோடு கலந்தீங்கன்னா கழுவப்பட்ட, இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். டிஸார்டர் கூட எடுத்தீங்கன்னா டிஸார்டர் பீப்புள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி ஆவிக்குரிய அர்த்தங்கள் இப்படிலாம் காணப்படுது. ஸோ மெம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அது யாரு? நீங்க தான். நீங்க இரத்தத்தினால், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்க. ஸோ இது யார்? மெம் வந்து யாரை குறிக்குது? அது உங்களை குறிக்குது. அதே மாதிரி நெகட்டிவா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் டிஸார்டரா இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறான்னா அவனையும் இந்த மெம் தான், அவங்களும் இந்த மெம் தான். ஸோ இப்படி இந்த மெம்ங்கிற காரியத்தில் சாதாரண ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா அது தண்ணி. ஆனால் ஆவிக்குரிய மீனிங் வரும்போது அது வல்லமையுள்ள ஜனங்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதாவது டிஸார்டர் ஜனங்கள், முறைகேடு ஜனங்கள். ஸோ இப்படி இந்த எழுத்துக்கள். ஸோ டோட்டல் நம்ம 22 எழுத்துக்களை நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். 22 எழுத்து. இனிமே எப்படி உச்சரிக்கணும் பாருங்க. இந்த 22 எழுத்தையும் நீங்க வருஷப்படி எழுதுங்க. உங்களுக்கு நியூ கிரேஸ் டிவிக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வச்சிருவாங்க. அதில் வந்து ஃபுல்லாக நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் திரும்ப அதை எழுதி பார்க்கலாம். அப்படி வருஷப்படி அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? பார்த்துக்கிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம எப்படி இது இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள் தான் பார்த்தோம். அடுத்தது உயிர் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இந்த உச்சரிப்புகள் வந்து சாதாரணமாக எப்படி உச்சரிக்கணும் அதை குறித்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை இன்னைக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம எப்படி எழுதணும், எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ உயிர் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆங்கிலத்தில் உயிர் எழுத்து வந்து 5 இருக்குது. அதே மாதிரி நான் 5 பாகமாக பிரிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் உயிர் எழுத்துக்கள் வந்து ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதே மாதிரி ஹீப்ருவில் நான் 5ஆக பிரிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு புரிய வரும். முதலாவது உச்சரிப்பு ஏ, அதாவது தமிழில் ஆ உச்சரிப்பு. இந்த ஆ உச்சரிப்புக்கு ஒரு எழுத்துக்கு கீழே சில அடையாளங்கள் வரும். அந்த அடையாளங்கள் வச்சுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? உச்சரிக்க முடியும். ஒரு எழுத்துக்கு கீழே ஒன்று பாருங்க. இந்த ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதை நம்ம பெறவும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு, டி, அப்புறம் ஹைஃபன், அப்புறம் ஹைஃபன் கூட கோலன். இந்த 3 அடையாளத்தில் எந்த அடையாளம் ஒரு எழுத்து கீழே வந்தாலும் அதை எப்படி உச்சரிக்கணும்? ஆ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். இப்போ உதாரணமா லேமெட் இருக்குது. லேமெடுக்கு நான் டீ போட்டேன்னா இது எப்படி உச்சரிப்பீங்க? லேமெட்ல முதல் எழுத்து என்னது?
எல், அதாவது ல. அப்போ ல பிளஸ் ஆ, இல் பிளஸ் ஆ, லா. இதை உச்சரிக்கும் போது லா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அது மாதிரி இப்போ பே இருக்குது, பேக்கு கீழே ஹைஃபன் போட்டேன் அப்படின்னா பாருங்க, இந்த 3 அடையாளத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இதை நம்ம போக போக அதை நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, இந்த 3ல எந்த எழுத்து வந்தாலும் எந்த அடையாளம் வந்தாலும் நீங்க எப்படி உச்சரிக்கணும், ஆன்னு சொல்லி உச்சரிங்க. இப்போ பேக்கு கீழே இந்த ஹைஃபன் போட்டு இது எப்படி உச்சரிப்பீங்க, இது வந்து பா, இது வந்து லா, இது வந்து என்னது பா. அதே மாதிரி ரேஷு கீழே நீங்க இந்த ஹைஃபனோடு கூட கோலன் போட்டீங்கன்னா இதையும் நீங்க ஆன் தான் உச்சரிக்க போறீங்க. ஸோ ரேஷுடைய முதல் எழுத்து என்னது ஆர், ஆர் பிளஸ் ஏ, ரா, ரான்னு சொல்லி உச்சரிக்கணும். லா பா ரா. இப்போ யோது இருக்கு, யோது கீழே நீங்க டீ போட்டீங்கன்னா யா. யோதுல முதல் எழுத்து ஒய், ஒய் பிளஸ் ஆ, யா. அதுவே இப்போ வாவ் இருக்கு, வாவுக்கு கீழே நீங்க டேஷ் போட்டீங்கன்னா இது எப்படி உச்சரிப்பீங்க, வா. ஸோ இதே மாதிரி லா பா ரா யா வா. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் போட்டு பாருங்க. ஓகே, ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது நீங்க நம்ம உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம். அப்போதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அது ஒவ்வொரு 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 உயிர் எழுத்தையும் நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிறது புரியும். சின்ன சின்ன உச்சரிப்பு வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பிகினர் லெவலில் நீங்கள் அதை 3 அடையாளங்கள் எந்த அடையாளம் வந்தாலும் நீங்கள் எப்படி உச்சரிக்கணும், ஆன்னு சொல்லி என்ன செய்யுங்க, உச்சரிங்க. இப்போ அடுத்தது, இப்போ ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, ஏ உச்சரிப்பு. இந்த ஏ உச்சரிப்புக்கு ஒரு எழுத்துக்கு கீழே இந்த மாதிரி 3 புள்ளி அல்லது 2 புள்ளி அல்லது 5 புள்ளி இப்படி வந்துச்சு. அது ஒரு புள்ளிக்கு மேலே வந்தாலே எப்படி உச்சரிக்கணும், ஏன்னு சொல்லி என்ன செய்யுங்க, உச்சரிங்க. ஓகே, இப்படி டி ஹைஃபன் ஹைஃபன் கோலன் வந்தா ஆ. ஆனா புள்ளிகள், அநேக புள்ளிகள் வந்தா எப்படி உச்சரிக்கணும், ஏ. இப்போ இந்த எழுத்துக்கு கீழே இந்த புள்ளிகள் போட்டு நம்ம உச்சரிச்சு பார்க்கலாம். இந்த லேமடு கீழே 3 புள்ளி போட்டா லே. பேக்கு கீழே 2 புள்ளி போட்டா பே. ரேஷு கீழே 5 புள்ளி போட்டா ரே. யோது கீழே 3 புள்ளி போட்டா ஏ. இந்த வாவு கீழே 2 புள்ளி போட்டா வே. ஸோ இப்படி ஏ சவுண்ட் என்ன செய்யும், வரும். மேல உள்ளது ஆ சவுண்ட், ஆனா கீழே புள்ளிகள், நிறைய புள்ளிகள் வந்தால் அதை ஏ சவுண்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சிம்பிள் தான். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இது நீங்க எப்படி கொண்டு போய் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் டீச்சர்ஸ்ட போய் காமிச்சிங்கன்னா இது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க நான் சொல்றமே நீங்க படிங்க, நீங்க நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹீப்ரு பைபிளை இப்பவுமே நீங்க அடுத்த எபிசோட் முடியும் போது நீங்க ஹீப்ரு பைபிள் வாசிக்கணும். உங்களை வாசிக்க முடியும். நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க டெஃபினட்டா வாசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 3 அடையாளம் இருந்துச்சுன்னா ஆ, அநேக புள்ளிகள் இருந்துச்சுன்னா என்னது, ஏ. இப்ப அடுத்தது இ. ஒரு எழுத்துக்கு கீழே, ஒரு அல்பபெட்டுக்கு கீழே ஒரே ஒரு புள்ளி வந்தால் அதை ஈன்னு சொல்லி உச்சரிக்கணும். உதாரணமா லேமடு கீழே 1 புள்ளி போட்டா என்னது, லீ. எல் பிளஸ் இ, லீ. பேக்கு கீழே 1 புள்ளி போட்டா பி. ரேஷு கீழே 1 புள்ளி போட்டா ரீ. யோது கீழே 1 புள்ளி போட்டா இ. வாவ் கீழே 1 புள்ளி போட்டா வி. ஸோ ஒரே ஒரு புள்ளி போட்டிங்க அப்படின்னா இ சவுண்ட். கீழே ஒரு அல்பபெட்டு கீழே புள்ளி வச்சிங்கன்னா இ அப்படின்னு சொல்லி வரும், இ. சரி, புரிஞ்சுங்களா? ஒரு உங்களுக்கு ஒரு என்ன நடந்து போகும்போது முள்ளு குத்திட்டு வைங்க, அப்போ என்னது, ஈ. அந்த ஈ அப்படி ஈயா, ஓ என்ன கத்துவீங்களோ தெரியாது, ஆனா ஈன்னு கத்துங்க. ஈ கீழே புள்ளி வந்துச்சுன்னா என்னது, ஈ. ஓகே, அடுத்தது வந்து ஓ. அடுத்தது வந்து ஓ. இந்த ஓ சவுண்டுக்கு அல்பபெட்டுக்கு மேல ஒரு புள்ளி வந்தால் இது வந்து ஓ. அல்பபெட்டுக்கு மேல புள்ளி வந்தா என்னது, ஓ. அல்பபெட்டு கீழே வந்தா இ, மேல வந்தா ஓ.
கீழே புள்ளி வந்தா ஈ, மேலே புள்ளி வந்தா ஓ. மேலே பார்த்து ஓன்னு சொல்லுங்க. ஸோ லாமெடு கீழே மேலே வந்து புள்ளி வந்துச்சுன்னா இது என்னது? லோ. பேக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா போ. ரேஷுக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா ரோ. யோதுக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா யோ. வாவுக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஓ. ஸோ கீழே புள்ளி வந்துச்சுன்னா என்னது? ஈ. மேலே புள்ளி வந்துச்சுன்னா என்னது? ஓ. ஆனால் ஆ சவுண்டுக்கு என்ன வரும்? டி ஹைஃபன் ஹைஃபன் கோலன். இந்த 3 காரியத்தில் எந்த அடையாளம் வந்தாலும் அப்போ நீங்கள் ஆன்னு சொல்லி தான் என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அதே மாதிரி ஒரு புள்ளிக்கு மேலே அநேக புள்ளிகள் இருந்துச்சுன்னா அது எப்படி உச்சரிப்பீங்க? ஏன்னு சொல்லி உச்சரிக்கணும். ஒரு புள்ளி வந்தால் ஈ, மேலே ஒரு புள்ளி வந்தால் ஓ. மேலே ஒரு புள்ளி வந்தால் ஓ. இப்போ அடுத்தது ஊ. ஒரு எழுத்துக்கு கீழே 3 புள்ளி சரிவா வந்தால், 3 புள்ளி சரிவா போட்டீங்கன்னா அதுதான் ஊ. அதுதான் என்னது? ஊ. இப்போ லாமெடு கீழே 3 புள்ளி சரிவா போடுறேன், அப்போ இது என்னது? லூ. ஊ. எல் பிளஸ் ஊ, லூ. இப்போ பேக்கு கீழே 3 புள்ளி சரிவா போடுறேன், அப்போ இது என்னது? பூ. ரேஷு கீழே 3 புள்ளி சரிவா போடுறேன், இது என்னது? ரூ. யோது கீழே 3 புள்ளி சரிவா போட்டா யூ. வாவுக்கு கீழே 3 புள்ளி சரிவா போட்டா ஊ. ஆனா வாவுல மட்டும் 3 புள்ளி கீழே வராது, சைட்ல புள்ளி வரும், ஒரே புள்ளி. வாவுல மட்டும் அந்த கீழே 3 புள்ளி வராது, வாவு பக்கத்துல ஒரு புள்ளி தனியா என்ன செய்யும்? வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஊ. ஸோ வேற பாருங்க, இந்த டி ஹைஃபன் ஹைஃபன் கோலன் வந்துச்சுன்னா ஆ. அநேக புள்ளிகள் வந்துச்சுன்னா ஏ. ஒரு புள்ளி வந்துச்சுன்னா ஈ. மேலே புள்ளி வந்துச்சுன்னா ஓ. கீழே 3 புள்ளி சரிவா வந்துச்சுன்னா என்னது? ஊ. இவ்வளவுதான் ஹீப்ரு. எழுத்து மட்டும் தெரிய நல்லா தெரிஞ்சிட்டுனா இந்த இந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ போட்டு 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 பாருங்க. நிறைய பேருக்கு இதில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அதை நம்ம அடுத்த ஒரு லெவலில் நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லெவலில், இந்த பிகினர் லெவலில் இது நம்மளுக்கு போதுமானது. ஸோ இதை நல்லா நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். இது இன்னும் அடுத்த எபிசோடில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எப்படி எழுதணும், எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் நெக்ஸ்ட் எபிசோட். இது வரைக்கும் நம்ம 22 எழுத்து பார்த்தாச்சு. அடுத்தது வவல்ஸில், உயிர் எழுத்துக்களில் எப்படி உச்சரிக்கணும். நீங்கள் ஹீப்ரு பைபிள் திறந்து பார்த்தாலே எல்லாம் எங்கெங்கெல்லாமோ புள்ளி போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே புள்ளி, அதுக்கு மேலே புள்ளி, இதுக்கு மேலே கோடு புள்ளி, கோடு புள்ளி. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கோடு புள்ளி என்னது, இதெல்லாம் உச்சரிப்பு. ஸோ இந்த உச்சரிப்பை நல்லா கவனிங்க, மீண்டும் மீண்டும் அதை ரிவைஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் அடுத்த எபிசோட் முடியும் போது உங்களுக்கு எழுத வரணும், வாசிக்க வரணும். ஹீப்ரு பைபிள் உங்களுக்கு வேணும்ல? நீங்கள் ஹீப்ரு படிச்சுட்டு இருக்கீங்க, ஹீப்ரு பைபிள் வேணும்ல? எத்தனை பேருக்கு ஹீப்ரு பைபிள் வேணும்? கை ஊத்துங்க. வேணுமா உங்களுக்கு? அமௌண்ட் வந்து 3500 கையை கீழே போட்டிருப்பீங்களே. அந்த 3500 பைபிள் நாங்கள் 1500 கொடுக்குறோம். வேணுமா? அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கும். அந்த 1500 பேர் நாங்கள் 100 தரோம். அது இலவசமாகவே தரோம். ஆனால் நீங்கள் நியூ கிரேஸ் டிவிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைபிள் கிடைக்கும். அதுவும் சாஃப்ட் காப்பியில் கிடைக்கும், ஹார்ட் காப்பியில், சாஃப்ட் காப்பியில் கிடைக்கும். அதனால் தவறாமல் வாங்க. அந்த நாங்கள் கொடுக்குற பைபிளை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த பைபிளை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னைக்கு நம்ம ஹீப்ருவில் 22 மெய் எழுத்துக்கள் படித்தோம். அடுத்த உயிர் எழுத்துக்களில் புள்ளிகளை எப்படிலாம் டேஷ், அந்த புள்ளி கோடு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை நீங்கள் மறுபடி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த எபிசோடில் மீண்டும் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் உயிரெழுத்துக்களை குறித்து பார்த்தீங்களா? பைபிள் எவ்வளோ ரூபாய்க்கு? 3000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையா? 1000 ரூபாய்க்கா ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரா?
யாரெல்லாம் வாங்கலான் இருக்கீங்க? கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னோட தொலைபேசி என்னில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பியை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு உண்டான ஆயத்தங்களை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வீர்களானால் உங்களுக்கும் அந்த புத்தகத்தை வழங்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தமிழ் வழியாக மூலமொழி, வேதாகமத்தின் மூல மொழியாக எபிரேய மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் வாயிலாக வேதத்தில் உள்ள இரகசியங்களை ஆண்டவரை கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை கற்று கொடுக்கிற உம்முடைய மகன் பிரதர் வால்டர் பாண்டியன் ஐயா அவர்களையும் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும். துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம், புகழ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவினோட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. God bless you. God be with you. இன்னொரு ஈப்ரு வகுப்பில் நாம் சந்திப்போம். ஆமென், ஆமென்.